அன்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விட்டு விலகப் போகுது கஷ்டகாலம், தொட்டு தொடரப்போகுது அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிற தலைப்பை கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன். காரணம் என்ன பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், பாக்கிய சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனது வக்ர பயிற்சி காலத்தை தொடங்குகிறார். கிட்டத்தட்ட 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கப் போகின்றார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி பயணத்தை பின்னோக்கி தொடங்கி குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த பயணத்தை நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முடித்து மீண்டும் முன்னோக்கி நகர காத்திருக்கின்றார். இதற்கு இடைப்பட்ட 138 நாட்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே கடகம் ராசி ஒரு தாய் உள்ளம். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்து கொடுத்து அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும், அவங்களை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அந்த தாய்க்குத்தான் தெரியும். அப்பேற்பட்ட தாயுள்ளம் கொண்டவர்கள்தான் இந்த கடகம் ராசி நண்பர்கள். எப்போதுமே மற்றவங்க மேலே அன்பு, கருணை, பாசம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த தயாள குணம், இரக்க குணம், அது கடகராசி நண்பர்களுக்கே உரித்தான ஒன்று. அதனால தான் சந்திரன் இந்த ராசிக்கு அதிபதியாக வர்றார். கடல் கடந்த பயணம் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசிக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடகம் ராசிக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம். அதனால் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுகின்ற பொழுது இவங்களுக்கு திடீர்னு அந்த மிகப்பெரிய பரிசு தொகையெல்லாம் கிடைச்சிடும். இன்றைக்கும் நிறைய ஆய்வறிக்கைகளில் இந்த நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளிநாடுகளில் எல்லாம் முதல் பரிசு அதிகமாக வாங்கியிருக்கக்கூடியவர்களெல்லாம் சொல்லப்போனால் இந்த நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மீன ராசியும் விருச்சக ராசியும் இந்த கடகம் ராசி தான் முதல் இடத்துல இருக்குது. அதனால் அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது கடகராசி தான். திடீர்னு அடிச்சிடும், சொல்ல முடியாது, எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் எல்லா விஷயத்திலுமே. ஆனால் இந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கூட இருக்கிற நண்பர்கள் தான் சில பேர் திடீர்னு எதிரிகளாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். நண்பர்களை ரொம்ப நம்புவாங்க, உறவுகளை ரொம்ப நம்புவாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால், நம்பிக்கை அப்படிங்கிறது கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சு எல்லா பொறுப்பையும் கூட சில நேரத்தில் அவங்ககிட்ட ஒப்படைச்சி நீங்களே பார்த்துக்கங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த கடகராசி நண்பர்களை நம்புவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களே சிலேன்னு ஒரு எதிரியாக நின்று செயல்பட்டு நிறைய துரோகபாதங்கள் பண்ணுறதெல்லாம் இயற்கையாகவே இவங்களுக்கு அமைஞ்சு விடுது. ஆனால் நண்பன் எதிரியாகின்ற பொழுது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறத்தான் போகின்றது. ஏன்னா குரு பகவான் தான் கடகராசியில் உச்சம் பெறுவார் பூச நட்சத்திரத்தில். ஆக நண்பன் எதிரியாகி வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் அவனே இவர்கள்ட்ட தேடி நான் செய்தது தவறு தான், உனக்கு மிகப்பெரிய துரோகபாதங்களெல்லாம் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரணடையக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதனால் நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கலாம். உறவுகள் ரீதியாகவும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். இப்படிப்பட்ட கடகம் ராசி நண்பர்கள் அப்படிங்கிறவங்க எதையுமே எளிதில் நம்பக்கூடியவங்களாகவும் இருக்கின்றார்கள். உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன மாற்றத்தை கொடுக்க போகின்றது? இந்த வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்திலிருந்து 8, 7ஆம் இடத்தை நோக்கி நகர்வது போல் ஒரு அமைப்பு. இப்போ 8ஆம் இடம் என்ன, 7ஆம் இடம் என்ன? ஆல்ரெடி ராகு பகவான் வேறு 8ல் இருக்கிறாரு, குரு பகவான் ராசிக்கு 12ல் இருக்கிறாரு, கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு கிரக அமைப்பு, வருடாந்திர கிரக அமைப்புகள். அப்படிங்கிற பொழுது இந்த சனி பகவான் என்னையா செய்வார்? அதாவது 8 அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு அவமான அசிங்கங்கள் வராமல் சில விஷயங்கள் நம்ம கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான். ஒரு கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை கட்டுறதுக்கு நாம் கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருப்போம்.
ஆனால் பணவரவு ரொம்ப கம்மியாக இருக்கும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாது. நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையாகி இந்த கடன்காரங்கள்கிட்ட நம்ம அசிங்கப்பட்டுருமா, அவமானப்பட்டுருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிருவாங்க. ஒரு 6 மாத காலம் தவணை கேட்டாலும் சரின்னு போயிடுவாங்க. 10 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்குங்க, நான் வெறும் 10,000 தான் கொடுக்க முடியும், இதை வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னாலும் கேட்டுக்கிருவாங்க. ஏன் அப்படி? சனி பகவான் குரு பகவானுடைய பார்வையில் வக்ரகதியில் இருக்க போகின்றார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி ஐயா? இன்று 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. குரு வேற 12ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். அவமானஸ்தானம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுதான் உண்மையான விஷயம். ஆயுள் பலம் கூட போகுதுன்னு அர்த்தம். அப்போ நோய் நொடி உபாதைகள் மீள போகிறோன்னு அர்த்தம். அசையாத சொத்துக்கள் வாங்க போகிறோன்னு அர்த்தம். இதுவரைக்கும் தொழிலில் இருந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறி விலக போகுதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு கிடைக்கும்னு அர்த்தம். அப்படி ஒரு அமைப்பில் தான் சனி பகவான் செயல்பட போகிறார். காரணம், குரு பகவானுடைய பார்வையில் சனி பகவான் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்ற அமைப்பு. அதனால் இந்த காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க. நீண்ட நாட்களாக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகலுமா, கோர்ட்டு கேஸில் இருக்குது, நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு அந்த சாதகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களாக மருத்துவ செலவுகளில் இருக்கின்றேன், உடல் உபாதைகள் பிரச்சனைகளில் இருக்கிறேன் ஐயா, அதனால் எனக்கு நிறைய மருத்துவ செலவுகள் ஆகிட்டே இருக்குது, இது குறையுமா, என்னுடைய நோய் தீருமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து மீண்டும் நம்ம வெளியே வரப்போகிறோன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிறது வாங்குவோமா? கட்டாயம் வாங்கக்கூடிய அமைப்பு, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய பதவிகளுக்கு நம்ம போய் உட்காரக்கூடிய அமைப்பு சில கடகராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தானம் தர்மம் புண்ணியங்கள் செய்து பல விதத்தில் நான் கஷ்டப்பட்டு இருக்க, அதுக்கு பலனே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கட்டாயம் இந்த காலகட்டத்தில் பலனை அனுபவிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி வண்டி வாகன அமைப்புகளில் பயணிக்கின்ற பொழுது மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்கள் அப்படிங்கிறது இரவு வேளைகளில் தவிர்த்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டுவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு வீட்டில் இருக்கிறேன், ஆனால் அந்த வீட்டோட அமைப்பா என்னன்னு தெரியல, என்னோட நேரமானு தெரியல, கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கட்டாயம் மாற்றி அமைச்சிக்கலாம். நிச்சயமாக அது ஒரு நல்ல விஷயம். இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக பண்ணிக்கங்க நண்பர்களே. கண்டிப்பாக அந்த வீடு மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது, வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து அப்படிங்கிறது அந்த தாய் ஸ்தானத்தை 4ஆம் இடத்தைத்தான் குரு பகவான் 12லேருந்து பார்க்கின்றார். நல்ல அமைப்பு, மாறிக்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தாராளமாக வாங்கிக்கலாம், அதற்கான பாக்கியங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த வக்ரகதி காலத்தில் நான் அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். கடனை கட்டாயம் அழைக்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். காரணம், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தைத்தான் பார்க்கின்றார். 6ஆம் இடம் அவருடைய சொந்த வீடு. இந்த நண்பனே எதிரியாக போனான் பார்த்தீங்களா, மீண்டும் திரும்ப உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாட்களாக கடகராசி நண்பர்களுக்கு கொடுத்த பணம் வசூலாகாமல் இருக்குதுங்க ஐயா, அதற்கான வாய்ப்பு கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். நிச்சயமாக அந்த பண வரவு கிடைச்சே தீரும், கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நண்பன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன், நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், உனக்கு நிறைய ஏமாற்று வேலைகள் செஞ்சுட்டேன், போலியான ஆவணங்கள் தயார் பண்ணி உன்னுடைய காசு பணத்தை நான் கொள்ளையடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நண்பன் அப்படிங்கிறது எதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு மாறி மீண்டும் திருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. உறவுகளும் அதே மாதிரி தான், நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருப்பாங்க, நிறைய வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட நிறைய உதவி உபகாரங்களை பெற்றுட்டு உங்களை வச்சு முன்னேறி இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு காலத்திலையும் உதவி செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. நாமளும் கொஞ்சம் அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருப்போம். சில நேரங்களில் நாமவே உதவிகள் கேட்டிருப்போம், அது செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருந்தாங்கன்றத நமக்கு தெரியாது. பட் அந்த நேரத்தில் அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அதெல்லாம் இப்போ சரி செய்யப்படும். கண்டிப்பாக அவங்களும் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க. வேலையில் இடமாற்றம், கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துக்கு இடம் விட்டு இடம் போய் வேற ஒரு ஊரில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உழைப்பின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு மன நிம்மதி, சந்தோஷம். ஒரு சாப்பாடாவது இப்போதான் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படியெல்லாம் இருந்து போய் கொண்டிருந்தால் நிச்சயம் அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக பிறக்கும். கணவன் மீது மனைவி பாசமாக இருப்பது, மனைவி மீது கணவன் பாசமாக இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும். அதனால் கடகராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே அது ஒரு அதிர்ஷ்ட காலம்தான். கஷ்டகாலம் விலகி அதிர்ஷ்ட காலம் ஆரம்பம் வைக்கிற மாதிரி இந்த 138 நாட்களில் நீங்கள் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணணும்னு நினைக்கலாம், அதெல்லாம் கட்டாயம் பண்ணுவீங்க. மிகப்பெரிய நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆலய திருப்பணிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு அற்புதமான பணிகள் சிறப்பாக நடைபெற்று நீங்களே அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துகிற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைச்சிரும் ஐயா. கடகராசி நண்பர்களுக்கு தூரதேச வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அதன் வழியாக உங்களுக்கு பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். சம்பாத்தியத்துக்காக நம்ம இடம் மாற போகிறோம், அவ்வளோதான். அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். அப்போ கடகராசிக்கான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். எப்போயா எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருப்பீங்க இல்லையா, அது இப்போ தான். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் 7, 8 அப்படிங்கிறது 7ஆம் இடம் கண்டக சனியாக இருந்து அதுக்கப்புறம் அஷ்டம சனியாக இருந்து ஏதோ கஷ்டத்தை நிறைய கொடுத்துட்டாரு. கஷ்டத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறத விட நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்துட்டாரு. எப்படி யார் எப்படி சூழ்நிலை, நம்ம எப்படி பழகுவாங்க, நம்மக்கிட்ட எப்படி குடுக்கல் வாங்கல் வச்சு நம்மளை எப்படி ஏமாத்தினாங்க, நாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம நஷ்டங்கள் பட்டோம், அசிங்கங்கள் பட்டோம், அவமானங்கள் பட்டோம், யாருக்கிட்டலாம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத இந்த உணர வச்ச காலம் அந்த காலம். அதனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க, அவ்வளோதான். தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலையிலோடு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி நண்பர்களுக்கு. புரியுங்களா? இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உண்டு. மெயினாக சொல்லப்போனால் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவானுடைய பார்வையில் இருக்கிறாரு. ராகு பகவான் 8 புதையல் ரகசியங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த 138 நாட்களுக்குள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலயமாக அந்த புதையல் ரகசியம் அப்படிங்கிறது கிடைச்சித்தான் தீரும். அப்படின்னு என்னது, ஒரு ஜாக்பாட்டுக்குள்ள போய் ஈடுபடக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பெறக்கூடும் அப்படிங்கிறது தான். அதனால் கடகராசி நண்பர்களுக்கு ஒரு கஷ்டகாலம் விலகிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருந்து உங்களை கை தூக்கி விட போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இதில் ஒரு மைனஸான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த குடுக்கல் வாங்கல இனிமேல் நம்ம கவனமாக இருந்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். இரவு வேளை பயணத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு குருவானுடைய பார்வையில் தான் அந்த பயணமே இருக்க போகுது. சிறப்பு தான், நல்ல விஷயந்தான். அதனால் ஒன்றும் தவறு ஒன்றும் நடக்காது. அதனால் ஆண்டவன் அருளால், சனி பகவானுடைய அருளால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்களை இந்த 138 நாட்களுக்குள் நீங்கள் சந்தித்தே தீர்வீர்கள் ஐயா. சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷமாக பயணிக்கலாம். நல்ல விஷயங்கள் நல்லது நிறைய நடக்கும். அதை அனுபவிக்கத்தான் போகிறீங்க. ஏதோ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வக்ர பயிற்சி காலமாவது கடகராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு கண்ணீரை தொடச்சி விட்ட மாதிரி ஒரு ஏதோ நிறைய, அதாவது கொடூரமான பசியில் இருக்கவனுக்கு ஒரு அரை வேளை சாப்பாடு கிடச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சப்போர்ட் தான் பண்ண போகிறார். அவரை தரிசனம் பண்ணுங்க, அவரை வேண்டி வணங்கி வழிபடுங்க. இந்த வக்ர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக கடகராசி நண்பர்கள் சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு குருவும் சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில், ராகுவும் சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றார்கள். சனி பகவான் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கிறாரு. அதனால் கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கவலைகள் வேண்டாம். ரெண்டாவது, உங்கள் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான், அதுதான் கொஞ்சம் எப்படின்னு கேட்டால், இந்த வாக்குமூலம் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றது எடுக்கிறதெல்லாம் உண்டு. கேது பகவான் ஒரு குழப்பவாதி, குழப்பத்தை கொடுத்துத்தான் அதை தெளிந்த நீரோடி ஆக்குவார். அதனால் ஆரம்பத்தில் பேசுகிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக பேசுவீங்க,
அதுக்கப்புறம் பேச்சில் தெளிவு பிறந்துடும். நாம் என்ன பேசணும், நாம் என்ன சொன்னோம், அவங்க ஏன் கேட்கல, அவங்க எதுக்கு கேட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியக்கூடிய அமைப்பு. பக்தி வழிபாடு அவசியம் தேவை. வீட்டில் எப்போதுமே தெய்வ கடாட்சமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள். கேது பகவான் பக்தி இல்லையா, குடும்பத்தில் ஒரு பக்தி மயத்தோடு இருங்க. எப்போதுமே ஒரு தெய்வ கடாட்சமாக இருங்கள். வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு உரித்தான ஒன்று, நல்லது தான்.